காலையில் 6:50லேருந்து ஒரே சவுண்டு. இன்னும் கீர்த்தனாவை விடவே இல்லை. கீர்த்தனா பின்னாடியே போயிட்டு ஒரே சவுண்டு. பார்த்தா குட்டி போட போகிறா போல இருக்குது, அதான் அவ்வளோ சவுண்டு. கீர்த்தனா பக்கத்துலேயே இருந்தா, நானும் அப்பப்போ பக்கத்துலேயே இருந்தேன். பாருங்கள், குட்டிக்கு ரொம்ப அவஸ்தைப்பட்டு போயிட்டா. குட்டி போடுறா, அதான் பெரும் அவஸ்தையாக இருக்கும். குட்டி ஒரு 7:50 போல் போட ஆரம்பித்தா. வாலும் காலும் தான் ஃபஸ்ட்டு வருது. பாருங்கள் என்ன அவஸ்தைப்படுறா பாருங்கள். ஃபஸ்ட்டு பிள்ளை பிறந்ததோட ரொம்ப சுத்தம் பண்ணிவிட்டு பாருங்கள் என்ன வேக வேகமாக சுத்தம் பண்ணுறாங்க. தாயின்னா அப்படி தான், ஒரே பாசம்தான். சுத்தம் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். பார்த்தா ஒரு மணி நேரம் ஆயிட்டுங்க 2வது குட்டி போட. பாருங்கள் ரெண்டாவது குட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. இடையில தூங்கிட்டா. நல்ல ஒரு சுகமான தூக்கம். களைப்பு அவளுக்கு. நம்ம சுகமான தூக்கம்னு சொல்கிறோம், அது களைப்பு என்னமா இருந்துச்சோ தெரியலை. சரி தூக்கம். 1 மணி நேரம் கழித்து 2வது குட்டியும் அதேமாதிரி சுத்தம் பண்ணி எடுக்கிறாங்க. மேடம் ரொம்ப பாசக்கார மேடமாக இருக்காங்க. அப்படியே சுத்தம் பண்ணிகிட்டே பாட்டுக்கு பிஸியாக இருந்துட்டா. சரி 3வது குட்டி பிறக்கும் போல் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா, இல்லை அவ்வளோதாங்க, 2 குட்டி தான். பேர் என்ன வைக்கலாம் என்னன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சின்ன குட்டிங்க இந்த பிள்ளை, அம்மு குட்டி. ஏற்கனவே அவளே சின்ன பிள்ளை, அவளுக்கு 2 சின்ன பிள்ளை. இவள் வெள்ளை கலரு, அவள் போட்டிருக்க 2 கருப்பு கலரு. எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக சாப்பாடை கொடுத்து, அம்மா நீ தூங்குமான்னு தூங்க வச்சாச்சு. ஒரு 2 பிள்ளைங்களோட அப்படியே தூங்க ஆரம்பிக்க போகிறாங்க. தூங்கட்டும்.